கண்ணா, நான் வேட்டையாடும்போது தவறுதலாக பானம் எழுதி ஒரு முனிவரை கொன்று விட்டேன். அந்த பிரம்மஹத்தி பாவம் என்னை தொடர்கிறது. அரசியலில் என எதிலையும் நினைவு இல்லை. அந்த பிரம்மஹத்தி பாவம் போகணும். இதோ தெரிகிறதே கங்கை, நீராடி வடக்கு நோக்கி உள்ள உருகி, முருகான்னு இந்த உதடு மட்டும் சொல்லக்கூடாது, ஊன் எலும்பு உருகி முருகா முருகா முருகான்னு 3 முறை சொல்லு, பிரம்மஹத்தி போயிடும். அந்த ராஜா அதே போல் கங்கையிலே குளித்து நீராடி திருநீர் அணிந்து வடக்கு நோக்கி உள்ளம் உருகி முருகா முருகா முருகான்னு வேண்டினார். பிரம்மஹத்தி போயிடுச்சு. அவங்க அப்பா வருகிறார். இந்த தேர் வந்த அச்சை பார்த்துட்டு, யார் கண்ணா வந்தது? இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னர் வந்தாருப்பா. என்ன பிரச்சனை? பிரம்மஹத்தி போகணும்னு கேட்டார். நம்முடைய குலதெய்வமாக இருக்கிற முருகப்பெருமான் நாமத்தை 3 முறை சொல்லுங்கள் என்று சொன்னேன். சொன்னார். பிரம்மஹத்தி விலகிடுச்சு. அவருக்கு கோபமே வராது. முனிவர்னா கோபம் இருக்கக்கூடாது. கோபமே இல்லாத முனிவருக்கு கண்கள் சிவந்து விட்டன. நீ என் மகனா? நீ அப்பா? ஏனப்பா? நம்முடைய குலதெய்வமாக இருக்க முருகன் பேருதை ஏண்டா? ஒரு முறை முருகான்னு சொன்னா 1000 பிரம்மஹத்தி போகுமே. ஒரு முறை சொன்னா நீ 3 முறை சொல்ல சொன்ன முருகநாமத்துடைய மந்திரம் உனக்கு தெரியவில்லை. வேடனாக பிறக்க கடவுள்.